சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2 தடவை கழுவிக்கோங்க. குக்கரில் போட்டு தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடணும். 5 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை திறந்து தண்ணியை வடிகட்டி பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விடணும். 1/2 கப்பு தூள் செய்த வெல்லத்தை எடுத்துக்கணும். பருப்பு ஆறினதும் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். அது கூட ஏலக்காய் 2, தூள் செய்த வெல்லம் இதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிடணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக வச்சிடலாம். 3/4 கப் மைதா, அது கூட கொஞ்சம் உப்பு, சுசியத்தோட மேல் கோட்டிங் சாஃப்டாக வர்றதுக்காக சின்ன பிஞ்ச் சோடா மாவு, அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்புறம் தண்ணீர் ஊற்றி மாவை இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக கலக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த உருண்டையை எடுத்து மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் போடணும். மீடியம் தீயில் வச்சு பொரித்து எடுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டும். வெந்ததுக்கப்புறம் தனியாக பிரிச்சுடலாம். சுசியம் ரெடி. சுசியம் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.